நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அன்று 2011 ஜனவரி 10ஆம் தேதி காலை நேரம். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஹவுசிங் போர்டு குடியிருப்பில் நகைச்சுவை நடிகை சோபனா தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது திரையுலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. காரணம், தற்கொலை முயற்சியில் ஈடுபட நினைப்பவர்கள் கூட நடிகை சோபனா வடிவேலுவுடன் இணைந்து நடித்த காமெடி காட்சிகளை பார்த்தால் அந்த எண்ணத்தை கைவிட்டுவிட்டு மனம் விட்டு சிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த அளவிற்கு அவருடைய வாய்ஸ் மாடுலேஷன்களும் காமெடி பெர்ஃபார்மன்ஸ்களும் இருக்கும். அதுவும் சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் ஒரு பெண்ணின் இடுப்பை கிள்ளியதால் பஞ்சாயத்தில் கும்மாங்குத்துக்களை வாங்கிவிட்டு உடையை மாற்றிக்கொண்டு ஃப்ரெஷ்ஷாகவும் கெத்தாகவும் வீட்டை நோக்கி வரும் வடிவேலு மனைவி பெயரை கூப்பிடுவதற்கு பதிலாக இடுப்பை கிள்ளிய அந்த பெண்ணின் பெயரான குருவம்மா என மாற்றி அழைத்துவிட்டு பிறகு பதறிப்போய் செல்லத்தாயி என்றபடி உள்ளே வருவார். அந்த செல்லத்தாயி கதாபாத்திரத்தில் வடிவேலுவிற்கு ஈக்குவலாக மெயின்டைன் செய்து நடித்த சோபனாவின் காமெடி பெர்ஃபார்மன்ஸை 19 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியாது. என்னம்மா கீழே சத்தம் என்று கேட்டால் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா என்ற வடிவேலு சோபனா காட்சியின் டயலாக்கை தான் இப்போதும் சொல்லி காமெடி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மருமகன்கள் பலரும். அது மட்டுமல்லாமல் முத்த தினங்களில் நகரம் பட வடிவேலு சோபனா இரத்த காட்சிகள் தான் மீம்ஸுகளாக வந்து கொண்டிருக்கின்றன. சீரியலில் ஆரம்பித்து பல்வேறு சின்னத்திரை சீரியல்களில் ஒய்ஜி மகேந்திரன், SV சேகர் நகைச்சுவை மேடை நாடகங்கள் என நடித்துக் கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து பிரபல தொலைக்காட்சியில் வெண்ணிற ஆடை மூர்த்தியுடன் நடித்து மீண்டும் மீண்டும் சிரிக்க வைத்தார். இதனைத் தொடர்ந்து மற்றொரு பிரபல தொலைக்காட்சியில் நகைச்சுவை காட்சிகளால் செம லொள்ளு பண்ண இன்னும் தமிழ் ரசிகர்களின் வீட்டிற்குள் நுழைந்தார் சோபனா. இதையெல்லாம் தாண்டி வடிவேலுவுடன் சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் ஆடிய காமெடி கதகளிதான் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களின் மத்தியிலும் பிரபலமடைய வைத்தது. கோவை சரளாவிற்கு அடுத்தபடியாக காமெடியில் வடிவேலுவுடன் செம்ம ஜோடியாக வலம் வர ஆரம்பித்தார். நாயகியாகவோ குணச்சித்திர நடிகையாகவோ வரவேண்டியவர் என பேசப்பட்டாலும் இவரது நகைச்சுவை திறமையால் உச்சத்திற்கு செல்ல ஆரம்பித்தார். இந்த நிலையில்தான் அவர் தனது வீட்டில் தூக்கு போட்டு உயிரை மாய்த்து கொண்டது பல்வேறு வதந்திகளுடன் மர்மமாகவே தொடர்ந்து வருகிறது. நடிகை சோபனாவின் மரண மர்மம் குறித்து அவரது அக்கா ஆனந்தி வெளியிட்ட தகவல்தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவர் கூறும்போது, தங்கையின் மரணத்திலிருந்து இப்போது வரை மீண்டு வர முடியவில்லை. அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு. அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 2 பேர்தான். எனக்கு உடன் பிறந்த ஒரே தங்கை சோபனாதான். அவரை சோபா என்றுதான் அழைப்பேன். எந்த விஷயமாக இருந்தாலும் 2 பேரும் தகவலை பகிர்ந்து கொள்வோம். எனக்கு சோபனா ஒரு தங்கையாக மட்டுமல்ல, தங்கைக்கு மேல், அதாவது நல்ல தோழி. அவர் இல்லாததால் மிகுந்த வேதனையாக உள்ளது. எல்லாவற்றையுமே எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் அவளிடம் மனம் விட்டு என்னால் பேச முடியும், பகிர்ந்து கொள்ளவும் முடியும். ஆனால் அவள் என்னை விட்டு போனதிலிருந்து அதை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் என கூறியவர், ஏன் அவளுக்கு இப்படி நடந்தது என்று இப்போதும் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் என மன வருத்தத்தோடு பேசியுள்ளார். அக்கா ஆனந்திக்கு பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, எந்த சூழலிலும் நான் உனக்கு இருக்கேன், கவலைப்படாதக்கா என துணையாக இருந்துள்ளார் சோபனா. ஏதாவது வேண்டும் என ஆனந்தி கேட்டால் உடனே நேரில் வந்து வாங்கி கொடுத்து விட்டு செல்வாராம். மகள் திருமணத்திற்கு கூட நான் இருக்கிறேன், கவலைப்படாதக்கா என நம்பிக்கையூட்டி இருக்கிறார். சொந்த பந்தங்கள் மத்தியில் பெரிதாக கனெக்ஷன் இல்லை. அம்மாவுக்கு அடுத்தபடியாக தனக்கு இன்னொரு அம்மாவாக இருந்தவர் தனது தங்கை சோபனா என குறிப்பிட்டுள்ளவர், சோபனா மிகவும் போல்டானவர், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என தைரியமாக இருப்பவர் என கூறியுள்ளார் அக்கா ஆனந்தி. அப்பா ஜெயராமன், அம்மா வைரம் ராணி இருவருமே டிராமா ஆர்டிஸ்ட் தான். பெரியார் நாடக மன்றத்தில்தான் அவரது அம்மா இருந்துள்ளார். சிவாஜி, RS மனோகர் ஆகியோரின் நாடகங்களில் நடித்துள்ளார். சோபனாவின் தாய் வைரம் ராணி என கூறப்படுகிறது. அதுவும் தங்கை சோபனாவிற்கு முன் திரைத்துறைக்குள் நாயகியாக என்ட்ரியானது ஆனந்திதான்.
ஒரு ஊமையின் ராகம் படத்தில் நடித்து அப்படத்தின் நாயகனையே திருமணம் செய்து கொண்டார். சினிமாவில் பெரிதாக ஜெயிக்க வேண்டும் என என்றியானவருக்கு திருமணம் எட்டு கார்டு போட்டுவிட்டது என கூறப்படுகிறது. ஆனால் சினிமா ஆசை எதுவும் இல்லாமல் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் என அடிக்கடி சொல்லிக் கொண்டு இருந்த சோபனாவை திரைத்துறை தானாக இழுத்து கொண்டது என கூறுகிறார் அவரது அக்கா ஆனந்தி. அதாவது தாங்கள் விரும்பியதற்கு எதிராக 2 பேருடைய வாழ்க்கையுமே அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது என குறிப்பிட்டுள்ளார். அதுவும் கரகாட்டக்காரன் படத்தில் வாய்ப்பு ஆனந்திக்குத்தான் முதலில் வந்ததாம். ஆனால் ஏற்கனவே ஒரு படத்தில் அக்ரிமெண்டில் சைன் போட்டிருந்ததால் நடிக்க முடியாமல் போய்விட்டதாம். அதற்கு பிறகுதான் கனகா அந்த படத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டாராம். தங்கை சோபனா சின்னத்திரை சீரியல்கள், காமெடி சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்த போது நடிகர் சந்தானம், எப்படி இப்படியெல்லாம் டைலாக் பேசுறீங்க, இந்த டைலாக் ரொம்ப கஷ்டமாச்சே என்றெல்லாம் கூறி பாராட்டியுள்ளாராம். அதே போல நகைச்சுவை ஷோக்களின் போது யோகி பாபுவை பலரும் என்ன இப்படி இருக்காரு என்று சொல்லும் போது, அவர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவரோட கால் ஷீட்டுக்காக நிற்க வேண்டி இருக்கும் என சோபனா கூறினாராம். பிரபல தொலைக்காட்சிகளில் காமெடி காட்சிகளில் நடிக்க ஆரம்பித்ததும் பட வாய்ப்புகள் வர ஆரம்பித்தது. வடிவேலுவுடன் நடிக்க ஆரம்பித்துள்ளார். அதுவும் ஸ்கிரிப்டில் இருப்பதை தாண்டி ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமெடி பெர்ஃபார்மன்ஸ் செய்து கலக்கி விடுகிறவர் வடிவேலு. அதனால் அவர் திடீரென சொல்லும் டைலாக்கிற்கு ஏற்றபடி நடிக்க வேண்டியிருக்கும். அதற்கு எப்படியெல்லாம் நடிக்க வேண்டும் என கோவை சரளாதான் ஐடியா கொடுத்தாராம். காமெடியில் அவரை மிஞ்சவே முடியாது. வடிவேலு காம்பினேஷன் காமெடி சரியாக செட் ஆகிவிட்டது. 2 பேரும் பேசி வைத்துக் கொண்டு ஆன் தி ஸ்பாட்டில் காமெடியில் கலக்க ஆரம்பித்துள்ளார்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் சோபனாவின் அக்கா ஆனந்தி. காஞ்சனா படத்தில் கோவை சரளாவுடன் மருமகளாக நடிக்க ராகவா லாரன்ஸ் சோபனாவிற்கு தான் வாய்ப்பை கொடுத்துள்ளார். ஆனால் அப்போதுதான் சோபனாவிற்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்ததால் நடிக்க முடியாமல் அதற்கு பதிலாகத்தான் தேவதர்சினி நடித்தார் என கூறியுள்ளார் சோபனாவின் அக்கா ஆனந்தி. மேலும் அவரது தற்கொலைக்கான காரணம் என்ன என்பதையும் கூறியுள்ளார். அதாவது வடிவேல் சார் கூட அதிகமாக நடித்ததால் வடிவேல் சார் ஆர்டிஸ்ட் என பெயர் வந்தது. குரு என் ஆளு என்ற படத்தில் மட்டும்தான் விவேக் சாருடன் அவளால் நடிக்க முடிந்தது. அதுவும் மற்றவர்களுடன் நடிப்பதற்கு வடிவேல் சார் எதுவுமே சொல்லவில்லை. ஆனாலும் அப்படி ஒரு பெயர் வந்துவிட்டது. சோபனா முருக பக்தை. செவ்வாய்க்கிழமை வந்துவிட்டால் வீட்டை கழுவி சுத்தப்படுத்துவதிலேயே அதிக கவனம் செலுத்துவாள். தெய்வ பக்தி அதிகம். பாண்டிச்சேரி அன்னையை கும்பிடுவாள். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, சனிக்கிழமை பாண்டிச்சேரி அன்னைக்காக விரதம் இருப்பாள். திடீரென ராகவேந்திராவிற்கும் விரதம் இருப்பாள். ஒருவர் ஒன்றை சொல்லிவிட்டால் அதை அப்படியே பிடித்துக் கொள்வாள். இதனால் தொடர்ந்து விரதம் இருப்பதாக கூறி சாப்பிடாமல் இருந்ததால் வயிற்றிலும் தொண்டையிலும் புண் ஏற்பட்டது. இதனால் சோபனாவின் குரல் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. இதனால் சிறுத்தையிலும் தொடர்ந்து நடிக்க முடியவில்லை. எம்டன் மகன் படத்திலும் முழுமையாக நடிக்க முடியவில்லை. ஆனால் அவள் இறந்து போனதால் தான் என்னவோ வதந்திகளை பரப்பிவிட்டார்கள். வடிவேல் சாருடன் சேர்த்து வைத்து பேசினார்கள். மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஒரு ஆர்டிஸ்ட் என்றால் எப்படித்தான் கேவலப்படுத்தி பேசுவார்களா? அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதா? நோய் நொடியெல்லாம் வராதா என்று வேதனையில் இருந்தோம். அப்படித்தான் பேசுவாங்க, அதையெல்லாம் கண்டுக்க கூடாது என கூறி அம்மாதான் ஆறுதல் படுத்தினார். ஆனால் ஒரு கட்டத்தில் அம்மாவும் வெளியில் போக முடியாத சூழலில் தவித்தார். எதனால் இப்படியானது? ஏன் அப்படி செய்தால்? நீங்கள் என்ன சொன்னீங்க என பலரும் கேட்க ஆரம்பித்ததும் அம்மாவும் மிகவும் அப்செட் ஆகிவிட்டார். கிட்டத்தட்ட ஹவுஸ் அரெஸ்ட் ஆனது மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது. அம்மா அந்த வீட்டிலிருந்து என் வீட்டிற்கு வருவார், பிறகு திரும்பி செல்வார். அம்மா தங்கை சோபனா இறந்த பிறகு அதே வீட்டில் தனியாகத்தான் வாழ்ந்தார். சோபனா இருந்த இடம் நான் இங்கேயே இருந்து கொள்கிறேன் என கூறிவிட்டார். சோபனா அங்க நிக்குது, இங்க நிக்குது என புரளியை கிளப்பிவிட்டார்கள். அதனால் குடியிருப்பில் உள்ளவர்கள் அந்த பக்கம் கூட வரவே அச்சப்பட்டார்கள். ஆனால் அம்மா இறக்கும் வரை என் பொண்ணு என் கூட துணையா இருக்கிறாள் என சொல்லிக்கொண்டு அங்கேயே இருந்தார். சோபனா 2-3 வருடங்களாக விரதம் இருந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் டீ அதிகமாக குடிப்பார். தொடர்ந்து சாப்பிடாமல் விரதம் இருந்ததால் வயிறு சுருங்கி போய் சோபனாவால் சாப்பிட முடியாமல் போய்விட்டது. கடைசி காலங்களில் எந்த உணவும் சாப்பிட முடியவில்லை. அல்சர் மாதிரியும் ஃபார்ம் ஆகிருச்சு. ஜெலுசில் சாப்பிட்டு கொண்டே இருந்தார். இதனால் அவளுக்கு பயங்கர கோபம் வரும். பட்டினி இருந்து இப்போ ட்ரிப்ஸ் ஏத்துற அளவுக்கு வந்துட்டியே என டாக்டரும் திட்டினார். ட்ரிப்ஸ் வேண்டாம், டேப்லெட் மட்டும் போதும் என கூறிவிட்டாள் சோபனா.
வயிறு புண்ணாகிவிட்டதால் அவளது குரலும் மாறிவிட்டது. அதனால் டப்பிங்கிற்கு கூட போக முடியவில்லை. உடம்பு முடியாத சூழலில் ஒய்ஜி மகேந்திரன் சாரோட ஸ்டேஜ் புரோகிராம் எல்லாம் செய்து கொண்டுதான் இருந்தார். அங்கேயும் சாப்பிட முடியாமல் சோர்வாகி பாதியிலேயே வந்து விடுவார். இதோடு சிக்கன் கூனியாவும் வந்ததால் மூட்டு வலியால் அவதிப்பட்டாள். என் மகனையும் மகளையும் அழைத்து உடம்பின் மீது ஏறி மிதிக்க சொல்லி கேட்பாள். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டும் என்றாலும் எங்களை அழைப்பாள். சிக்கன் கூனியா வந்ததிலிருந்து எனக்கு ஏதோ ஆகிடுச்சு என சொல்லிக்கொண்டே இருப்பாள். இந்த நிலையில்தான் இப்படி ஒரு முடிவை எடுத்துவிட்டாள் என கூறியுள்ளார் சோபனாவின் அக்கா ஆனந்தி. அதிகமாக விரதம் இருப்பது, டீ அதிகமாக குடிப்பது, சிக்கன் குனியா பாதிப்பு என உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் அதற்கான சிகிச்சைகளும் மருத்துவ வழிகளும் நிறையவே இருக்கின்றன. அப்படி இருக்க போல்டான எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற தைரியசாலியான நகைச்சுவை உணர்வு கொண்ட சோபனாவின் உயிர் போவதற்கான உண்மையான காரணம் இன்னும் தெரியவில்லையே என்று அவரது ரசிகர்கள் இன்னும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டிருப்பதால் மர்மமாகவேதான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது சோபனாவின் தற்கொலை மரணம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.